Hello friends, welcome to the Soru Yallam. Hi guys, today நம்ம பார்க்க போற ரெசிபி crispy chicken ball பார்க்க போறோம். மோஸ்ட் ஓவர் நம்மளோட சேனல்ல இருக்கிற most of the video வந்துட்டு கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபீஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஒன்லி கிட்ஸ்னு. ஸோ நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் தயவு செய்து திரும்ப போய் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட வீடியோ பார்க்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கிறிஸ்பி சிக்கன் பால் செய்யறதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 1/2 kg இருக்கும். போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். அதை நம்ம வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சுத்தமாக அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைச்சாச்சு நம்மளோட சிக்கன். இப்போ இதில் மிக்சிங்லாம் போட்டுடலாம். ½ லெமன் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அண்ட் கொத்தமல்லி கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு, கொஞ்சம் எண்ணெய். இப்போ நம்ம போட்டதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனோட. இப்போ நான் 5 பிரெட் ஸ்லைஸ் சேர்த்துருக்கேன். அதை கட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிறதெல்லாம் சுத்தமாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி குட்டி குட்டி க்யூப்ஸை கட் பண்ணிக்கணும். பிரெட் ஸ்லைஸை நான் கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுருந்தோம். இதில் போட்டுட்டு கோட் பண்ணிக்கலாம். சூப்பராக கோட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே போல் எல்லா உருண்டையும் உருட்டி நம்ம கோட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம கொஞ்சம் உருண்டையை உருட்டிட்டோம். இப்போ இதை வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கடாயில் ஆயில் விட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பால்ஸ்லாம் இதில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். பொறுமையாக போட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ். பசங்களுக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது சாப்பிடுவாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிறிஸ்பி பால்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஃபைனலாக நம்ம கிறிஸ்பி சிக்கன் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் போதே செம்மையாக இருக்குங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சோறு தான் எல்லாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.